ஒரு இருண்ட நேரம், ஒரு புதிய ஆபத்து. அதிசய நீரின் சக்தியால் தனது பலத்தை மீண்டும் பெற்றான் இமயவரம்பன். தேசிகு ராஜ்யத்தின் மீது அவனுக்கு இருந்த ஆசை குறையவே இல்லை. ஆனால் நிலா இருக்கும் வரை அந்த ராஜ்யத்தை நான் அடைய முடியாது என்று அவன் உணர்ந்தான். ஆனால் ஒரு கொடிய திட்டம் உருவாக்கினான். மோகினியை அழைத்தான் இமயவரம்பன். நிலாவை யாரும் இல்லாத இடத்திற்கு அழைத்து வா என்று குளிர்ந்த குரலில் கட்டளையிட்டான். அதற்கிணங்க மோகினி நிலாவை அரண்மனை பூந்தோட்டத்துக்கு அழைத்துச் சென்றாள். அமைதியான அந்த இடம் ஒரு கணத்தில் ஆபத்தானதாக மாறியது. அங்கு இமயவரம்பன் தோன்றி நிலாவை கடத்த முயன்றான். அந்த நொடியில் பஞ்சவர்ண கிளி முன் வந்தது. தன் சிறிய சக்தியால் பெரிய எதிரியை எதிர்கொண்டது. ஆனால் இமயவரம்பன் சாதாரணமானவன் அல்ல. அவன் மந்திர சக்தியால் கிளியை கடுமையாக தாக்கினான். பஞ்சவர்ண கிளி மயங்கி விழுந்தது. நிலா இமயவரம்பனால் கடத்தப்பட்டாள். அரண்மனையில் நிலா காணவில்லை. கிருஷ்ணதேவன் பதற்றத்துடன் அரண்மனை முழுவதும் தேடினான். அவன் கண்களில் பயம், இதயத்தில் கவலை. எங்கு தேடியும் நிலா காணவில்லை. அப்போது பூந்தோட்டத்தில் மயங்கி கிடந்த கிளியை பார்த்தான். உடனே சிறிது தண்ணீரை கிளியின் மேல் தெளித்தான். சில நொடிகளில் கிளி கண் விழித்தது. நிலாவை இமயவரம்பன் கடத்திச் சென்றான் என்று தாமதிக்காமல் சொன்னது. கிருஷ்ணதேவன் உடனே நிலாவை காப்பாற்ற இமயவரம்பன் இருக்கும் இடத்திற்கு செல்ல முயன்றான். ஆனால் கிளி அவனை தடுத்தது. இப்போது அவனை சாதாரணமாக வெல்ல முடியாது என்று எச்சரித்தது. பின்னர் கிளி சொன்னது, என் மேல் ஏறி வா. சில நொடிகள் தயங்கிய கிருஷ்ணதேவன் பிறகு தைரியமாக கிளியின் மேல் ஏறினான். வானில் பறந்த அந்த கிளி கிருஷ்ணதேவனை மாய குகைக்கு அழைத்துச் சென்றது. அங்கு கார்கி நிலாவுக்கு நடந்தவை அனைத்தையும் கேட்டாள். அவள் கண்களில் உறுதி. நிலாவை நான் காப்பாற்றுவேன் என்று உறுதியளித்தாள். மூவரும் இருள் சூழ்ந்த காட்டுக்குள் நுழைந்தனர். அங்கு ஒரு இருண்ட அறையில் நிலா பூட்டப்பட்டிருந்தாள். அங்கு நிலா மயக்க நிலையில் இருந்தாள். கார்கி தனது சக்தியால் கதவின் பூட்டினை உடைத்தாள். கிருஷ்ணதேவன் ஓடி வந்து நிலா என்று அழைத்தான். அவனை எழுப்ப முயன்றான். அப்போது அங்கு வந்த இமயவரம்பன் கார்கியை தாக்கினான். கார்கியும் பதிலடி கொடுத்தாள். இருவரும் இடையில் கடுமையான போராட்டம் நடந்தது. கார்கியின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் ஒரு கொடிய முடிவு எடுத்தான் இமயவரம்பன். நிலாவையே தாக்க முயன்றான். அந்த நொடியில் கார்கி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கினாள். நிலாவும் கிருஷ்ணதேவனும் பாதுகாப்பாக இருந்தனர். இந்த சூழலை பயன்படுத்திய இமயவரம்பன் தந்திரமாக அங்கிருந்து தப்பித்தான். மோகினியின் உண்மை வெளிவந்தது. அவள் ஒரு உளவாளி என தெரிந்ததும் கார்கி அவளை கல் சிலையாக மாற்றினாள். அனைவரும் தேசிகு அரண்மனைக்கு திரும்பினர். நிலாவை பார்த்ததும் தேவகி அம்மாளும் மன்னர் வீரபத்ரரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் இது முடிவல்ல. அங்கிருந்து மாயமான இமயவரம்பன் தனது சக்திகளை மேலும் அதிகரிக்க கடுமையான தவம் செய்ய தொடங்கினான். மீண்டும் வருவானா இமயவரம்பன்? இன்னும் ஒரு பெரிய போராட்டம் காத்திருக்கிறது. நிலாவின் விதி என்ன ஆகும்? இமயவரம்பனை யார் தடுக்கப் போகிறார்கள்? அடுத்த பகுதியை தவறாமல் பாருங்கள்.